வணக்கம் செல்லமே. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கிளாஸ் 6 மேத்ஸ் எக்ஸ்பிரஸ் புக்கில் சாப்டர் நம்பர் 6 ஃப்ராக்ஷன்ஸில் எக்ஸசைஸ் 6.4ல் 8th சம் தான் பார்க்க போகிறோம். ஃபார் அபிஷேக்ஸ் பர்த்டே பார்ட்டி ஹிஸ் மதர் ப்ரிப்பேர்டு ஸ்வீட்ஸ் அண்ட் மில்க் ஷேக். 1.5 liter ஆஃப் மில்க் வாஸ் யூஸ்டு ஃபார் மேக்கிங் ஸ்வீட்ஸ் அண்ட் 2 × 3/4 liters of milk shakes used for making milkshake. Find the total quantity of milk used. அப்போ அபிஷேக்கோட அம்மா அவரோட பர்த்டே பார்ட்டிக்கு வந்து என்ன பண்ணுறாங்க, ஸ்வீட் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. என்னென்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா ஸ்வீட்ஸும் மில்க் ஷேக்கும் பண்ணுறாங்க. 1.5 liter பாலில் ஸ்வீட்டும் 2.25 liter பாலில் மில்க் ஷேக்கும் பண்ணியிருக்காங்க. மொத்தம் எவ்வளோ பால் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு தான் நம்மளை கேட்டிருக்கிறாங்க. டோட்டல் குவான்டிட்டி ஆஃப் மில்க் யூஸ்டுன்னு தான் கேட்டிருக்காங்க. ஸோ டோட்டல் குவான்டிட்டி ஆஃப் மில்க் யூஸ்டு இஸ் 1.5 + 2 × 3/4. இப்போ என்ன பண்ணியிருக்கு, மிக்சர் ஃப்ராக்ஷனில் இருக்குது. ஸோ நம்ம இதை இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் ஆக்குவோமா. அப்போ 2 × 1 1 2 is 2 2 + 1 3 3/2ன்னு எழுதியாச்சு. அடுத்து 4 2s are 8 8 + 3 11 11/4ன்னு எழுதியாச்சு. இப்போ பாருங்கள், டினாமினேட்டர் ரெண்டும் சேமாக இல்லை. ஸோ என்ன பண்ணுவோம் அப்படின்னா எல்சிஎம் எடுப்போம். 2க்கும் 4க்கும் எல்சிஎம் எடுத்தால் 4 தான் வரும். இந்த 3/2 வந்து டினாமினேட்டர் 4 ஆக்கணும். ஸோ எதால் மல்டிபிள் பண்ணணும்னு பார்த்தா 2 2ஆல் மல்டிபிள் பண்ணால் 4 ஆயிரும். அப்போ நியூமரேட்டரையும் 2ஆல் மல்டிபிள் பண்ணணும். அப்போ 3 2s are 6 2 2s are 4. அங்கே வந்து 4 தான் இருக்குன்றனால நியூமரேட்டர் நம்பரை அப்படியே எழுதிக்கிடுவோம். அப்போ 6 + 11/4 6 + 11 17/4. ஸோ இப்போ நம்ம மிக்சர் ஃப்ராக்ஷனில் தானே கொஷினில் கொடுத்துருக்கனால நம்ம திருப்பி என்ன பண்ணுறோம், இந்த இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் மிக்சர் ஃப்ராக்ஷனாகவே ஆன்சர் எழுதுகிறோம். அப்போ 4 4s are 16 ரிமைண்டர் 1/4. அப்போ 4 × 1/4 liters. ஓகேவா, 4.25 liter பால் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு நம்ம சொல்யூஷன் எழுதிடலாம். 9th சம் பார்த்தீங்கன்னா, ஃப்ரம் அ ரோப் ஆஃப் அ லென்த் 17/20 meter 2/5 meter ஆஃப் ரோப் இஸ் கட். ஃபைண்ட் த லென்த் ஆஃப் த ரிமைனிங் பீசஸ் ஆஃப் த ரோப் அப்படின்னு கொஷின் கேட்டிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ரோப் வந்து 17/20 meter நீளம் இருக்குது. அதில் 2/5 meter வந்து கட் பண்ணிட்டாங்க. ரிமைனிங் எவ்வளோ ரோப் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஸோ சொல்யூஷன் என்ன எழுதுவோம், லென்த் ஆஃப் ரிமைனிங் பீஸ் ஆஃப் ரோப்புன்னு எழுதிட்டு 17/20 - 2/5ன்னு எழுதுவோம். இப்போ 20க்கும் 5க்கும் எல்சிஎம் எடுப்போம். அப்போ 5 4s are 20 1 5 is 5. இங்கே 4 இருக்குது. ஸோ 4 1 4 is 4ன்னு போட்டுட்டு 5 4s are 20. அப்போ 20 தான் எல்சிஎம். அப்போ 17 அப்படியே எழுதிடுவோம். இங்கே 5 20 கன்வெர்ட் பண்ண என்ன பண்ணணும், 5 4s are 20. ஓகேவா, அப்போ நியூமரேட்டர் டினாமினேட்டரையும் 4ஆல் மல்டிபிள் பண்ணணும். 2 4s are 8. இப்போ 17 - 8னா 9 ஆன்சர். ஸோ 9/20 meter வந்து என்ன இருக்குது, ரிமைனிங் இருக்குது. ஓகேவா, இப்போ சம் 10 பார்க்கலாமா. மிஸ்ஸஸ் கோஸ் டேக்ஸ் 2/3 ஆஃப் அன் அவர் டு ரீச் ஹர் ஆஃபீஸ். 3 மணி நேரத்தில் அவங்க என்ன பண்ணிடுவாங்களாம், ஆஃபீஸ்க்கு போயிடுவாங்களாம். சி வாக்ஸ் டவுன் டு த பஸ் ஸ்டாப் அண்ட் தென் டேக்ஸ் த பஸ் டு த ஆஃபீஸ். எங்கே நடந்து போய் பஸ் ஸ்டாப்பில் பஸ் ஏறி அவங்க ஆஃபீஸ்க்கு போகிற தூரம். ஓகேவா, இஃப் த டைம் டேக்கன் பை ஹர் டு ரீச் த பஸ் ஸ்டாப் இஸ் 1/12 ஆஃப் அன் அவர் அப்படின்னா ஃபைண்ட் த டைம் டேக்கன் பை த பஸ் டு ரீச் ஹர் ஆஃபீஸ். அவங்க நடந்து போகிறதுக்கு பஸ் ஸ்டாப்புக்கு போகிறதுக்கு 1 மணி நேரம் ஆச்சுன்னா அவங்க ஆஃபீஸை ரீச் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆச்சுன்னு நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்போ டைம் டேக்கன் பை த பஸ் டு ரீச் மிஸ்ஸஸ் கோசஸ் ஆஃபீஸ். ஓகேவா, அப்போ 2/3லேருந்து என்ன பண்ணணும், -1/2 பண்ணணும். இப்போ 3யும் 12 இருக்குது. ஸோ டினாமினேட்டர் சேமாக இல்லை. ஸோ எல்சிஎம் எடுப்போம். 12 தான் வருது. அப்போ 3யை 12 பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும், 4ஆல் மல்டிபிள் பண்ணணும். அப்போ 4 2s are 8. நியூமரேட்டர் டினாமினேட்டர் 4ஆல் மல்டிபிள் பண்ணணும். 4 2s are 8 8 - 1/12ன்னு வரும். ஸோ 8 - 1 7/12. அப்போ 7/12 hours அப்படின்னு எழுதிடுவோம். ஓகேவா, புரிஞ்சதா செல்லமே. இந்த 6.4 எக்ஸசைஸ் சம்மில் உங்களுக்கு எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பை. See you in next video.